விஜய் அவர்கள் நார்மலா வெளியில வந்து மக்களோட மக்களா மிங்கிள் ஆக மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விமர்சனம் ஆரம்ப காலகட்டத்திலேருந்து வைக்கப்படுது. அதாவது எப்படின்னா, வெளியில வரணும், மக்களை சந்திக்கணும், அந்த பண்ணையார்த்துவமான பாலிடிக்ஸே பண்ணிட்டு இருக்க கூடாது அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வைக்கப்படுது. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது அப்படி அவர் வர முடியாது. ஜெயலலிதா அப்படி வந்தாங்களா? இல்லை, வந்தாங்களான்னா ஆரம்ப காலத்துல அப்படி இருந்தாங்களே. இல்லை 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 இல்லை, ஜெயலலிதாவும் வரல. எம்ஜிஆர் கூட வந்தது மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற அந்த ஃபேம் இருக்குல்ல, அது இயல்பாகவே அது ஒரு தடையை ஏற்படுத்தும். எப்படி வேணா இருக்கட்டும், அது சரியான அரசியல் போக்கா? இல்லை, அரசியல் போக்குங்கிறது மக்களிடம் செல் என்றாருன்னா மக்களிடம் வர்றாரு. அதனால நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி அவர் கீழே இறங்கி வர முடியாது. ஏன்? கீழே இறங்கி வரும்போது அவருக்கு பாதுகாப்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து தீர வேண்டிய கட்டத்தில் இருக்கார். இப்போ காவல்துறையினர்லாம் பாதுகாப்பு கொடுப்பாங்கல்ல? எனக்கு கொடுத்ததில் ஒன்றும் திருப்தி இல்லையே. ஏன் அப்படி சொல்கிறீங்க? இல்லைன்னா கரூரில் இந்த சம்பவம்லாம் நடந்திருக்காது. அதை பற்றி ஏதாவது பேசினாரா? அதை பற்றி பேசலை. அது சிபிஐ என்கொயரியில் இருக்குது. அது நானும் பேச விரும்பலை, அவரும் பேசலை. இப்போ காவல்துறையினர் அவருக்கு வந்து சரியான பாதுகாப்பு கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்ல வரீங்க? கொடுக்க மாட்டாங்க. ஆளும் கட்சியினர் வேற ஒருத்தர் இருக்கிறதுனால. ஆமாம். இப்போ பாதுகாப்பு கொடுக்கலன்னா அவருடைய உயிருக்கே ஆபத்து, அந்த மாதிரியான விஷயங்கள் வந்துடுமா? அப்படி வருமே. உங்களுக்கு வந்த மாதிரி? ஆமாம். உங்களுக்கு அந்த நேரத்தில் என்ன வந்தது அப்படிங்கிறத சொல்ல முடியுமா? என்ன, குளித்தலையில் மேடை ஏறி தாக்குனாங்க. எந்த கட்சியினர்? திராவிட முன்னேற்ற கழகம் தான். யார், எந்த நபர்கள் அப்படின்னு சொல்ல முடியுமா? இப்போ சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார் மாணிக்கம்னு சொல்லி. என் மேலே விழுந்த அடித்த தடியை தன்னுடைய தாங்கிக்கிட்டார் பரணி மணின்னு என் நண்பன். அவர் 6 மாதம் கங்கா ஹாஸ்பிட்டலில் சிகிச்சையில் இருந்தார். என் தலையில் அடிக்க வந்த அடியை உங்களை மாதிரி ஒரு தம்பி பாலமுருகன் அவன் தாங்கிக்கிட்டான். தப்பித்ததே தம்பரான் முன்னிங்கிற அளவுக்கு அன்னைக்கு நிலைமை மோசமாச்சு. அது மாதிரி குளித்தலையில், தாம்பரத்தில் ரயில் ஏறும் பொழுது இரவு, பொளிச்சலூரில், தாராபுரத்துக்கு பக்கத்தில் மூலனூரில் இப்படியெல்லாம் நடந்திருக்கு தம்பி. அதனால் ஒரு பாதுகாக்கப்பட வேண்டிய தலைவர் பாதுகாப்பாக இருக்க வேண்டியது அவரது கடமையும் கூட.